அனைத்து செவிலியர்களுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடிஇ. ஏபிசி எல்லாருக்குமே தெரியும். ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன். அது எப்படி அசஸ் பண்றது? எதுக்காக அசஸ் பண்றோம்? அப்படிங்கிறது ஒரு பேசிக் இது. ஒரு எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஆர்டிஐ இருக்கு, ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு பேஷண்ட்டை எமர்ஜென்சி கூட்டிட்டு வராங்க அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு பேஷண்ட்டை கிரிட்டிக்கலாக பார்த்தா நம்ம உடனே அசஸ் பண்ண வேண்டியது ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன். அது எல்லாருக்குமே தெரியும். அது கூட வந்து டிஇ ஆட் பண்ணியிருக்காங்க. டி கூட மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். டி ஃபார் டிசபிலிட்டி. ஏர்வேல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஏர்வேல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா, பேஷண்ட்டுக்கு ப்ரீத்திங் ப்ராப்பராக போகாததுக்கு எங்காவது நம்ம மவுத்துல இருந்து லங்ஸ் வரைக்கும் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஏர்வே. ஏர்வேல ஒரு கொஷின், ஒரு பேஷண்ட்டுக்கு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த மேனுவர் யூஸ் பண்ணி அந்த ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீத்திங்கில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, கரெக்டாக வந்து பேஷண்ட் வந்து ப்ரீத் பண்ணுறாங்களா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெஸ்பிரேட்டரி ரேட், செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்க்குறது தான் ப்ரீத்திங். அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷனில் நம்ம என்ன பார்ப்போம், மெயினாக ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு பேஷண்ட் இருக்கும்போது ரேடியல் பல்ஸையோ பிரேக்கையோ பார்த்துட்டு இருக்க மாட்டோம், கெரோட்டிக் பல்ஸ் தான் பார்ப்போம். கெரோட்டிக் பல்ஸ் இருக்குது அப்படின்னு வித்தின் 10 செகண்டில் நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ப்ராசஸை நம்ம சிபிஆர் மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏபிசிங்கிறத வந்து ரெகுலராக எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். சிபிஆர் கொடுத்து பேஷண்ட்டை ரிவர்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டிஇ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. டி அப்படிங்கிறது வந்து டிசபிலிட்டி. அதாவது ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் வெளியே அவுட் சைடாக இருக்கலாம், இல்லை பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வரலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேஷண்ட் வந்து நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் டைம் டிலே பண்ணாமல் நம்ம டிசபிலிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் டி. அசஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஏபிசி ப்ராப்பராக இருந்துச்சு அடுத்துன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னாவே அடுத்து பேஷண்ட் ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்க வேண்டிய அசஸ்மெண்ட் வந்து டிசபிலிட்டி. இப்போ டிசபிலிட்டி ஏன் அசஸ் பண்ணணும்னா, அதில் மெயினாக வந்து ஜிசிஎஸ் அசஸ் பண்ணணும். ஜிசிஎஸில் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். கிளாஸ்கோ கோமா ஸ்கேல், ஜிசிஎஸில் இருக்கிற எல்லா அசஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணோம்னாவே பேஷண்ட்டுக்கு வந்து வெர்பல் ரெஸ்பான்ஸ், மோட்டார் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்கான்ஷியஸாக இருக்காங்களா, அது எல்லாமே நம்ம அதில் அசஸ் பண்ணிடலாம். அசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த நியூரலஜிக்கல் டெஃபிசிட்டும் வராமல் முன்னாடி ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து டிசபிலிட்டியில் வரும். இன்னொன்று டிசபிலிட்டியில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்குன்னா மெயினாக ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பார்க்காம விட்டு மற்றதெல்லாம் அசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பேஷண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணும்போதோ சிடி ஸ்கேன் எடுக்கும் போதோ மொபிலைஸ் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டை வந்து மொபிலைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனில் போய் முடிஞ்சிடும். டியில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இப்போ கையில் தான் அவங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எல்லா பக்கமும் போன்ஸோ இல்லை மசில்ஸ்லேயோ ஏதாவது வேறு அடி இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கின் எல்லாமே பார்த்துடணும். அப்படி பார்த்துட்டாவே ஃபர்தராக எந்த டிசபிலிட்டியும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈனா எக்ஸ்போஷர்னா நம்ம வந்து இப்போ ஏபிசி பார்த்துடுறோம், டி பார்த்துறோம், எந்த இஷ்யூ இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னா அடுத்து அசஸ் பண்ண வேண்டியது ஸ்கின்னில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹைப்போதெர்மியாலாம் வெரி டேஞ்சரஸ் சைனு. ஸோ ஹைப்போதெர்மியா இருக்கா, ஸ்கின் வந்து ரொம்ப கோல்டாக கிளாமியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்காவது வால்யூம் லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ளீடிங் ஏதாவது இருக்கா, இதெல்லாமே நம்ம ஸ்கின்னில் மேலே எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. நம்ம பேஷண்ட் கூட்டிகிட்டு வந்தாலே அவங்க ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வெளியே இருக்கிற அவுட் சைட் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். பேஷண்ட்டை வந்து ஒரு சேஃப்டியாக ப்ரைவசி கொடுத்துட்டு வேறு எங்காவது அடிபட்டிருக்கா, வேறு எங்காவது உங்களுக்கு இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஸ்கின்னில் வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு எடிமா இருக்கா, இல்லை ஸ்கின்னில் ஏதாவது ரேஷஸ் இருக்கா, ஸ்கின் வந்து ஹைப்பர் தெர்மியாவில் இருக்காங்களா, இதெல்லாமே நம்ம ஸ்கின்னில் பார்க்க வேண்டியது. இன்னொன்று முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம், ஏதாவது ஒரு பாய்சனிங் பேஷண்ட்டை ஏதாவது பாய்சனிங்கில் ஒரு கேஸ் வராங்க அப்படின்னா ஸ்கின் வந்து டீகண்டாமினேஷன் சொல்லுவோம். நம்ம இப்போ ஸ்கின்னில் வந்து நம்ம அந்த திங்ஸ் வந்து பாய்சனிங் திங்ஸ் வந்து வாமிட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஓபிசி பாய்சனிங் வராங்க அப்படின்னா அந்த பாய்சனிங் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரும் பொழுது வாமிட் வந்திருக்கும். அந்த வாமிட் வந்து ஸ்கின்னில் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டிருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின் மேலே படும்போது இன்னும் வந்து ஸ்கின் வழியாக வந்து அந்த பாய்சனிங் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கின்னை வந்து டீகண்டாமினேஷன் பண்ணணும். அப்போனா அந்த எக்ஸ்போஷருங்கிறது இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் அந்த பாய்சனிங் இதில். ஸோ நம்ம ஸ்கின் அந்த கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி விடுறது மூலிமா ஸ்கின் மூலிமா அந்த பாய்சனிங் உள்ளே போகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டோட்டலாக ஹெட் டு ஃபுட் ஃபுல்லாமே நம்ம அசஸ் பண்ணணும். ஏபிசி நல்லா இருக்கும், ஏபிசி பார்க்குறோம், ஏபிசி ஃபுல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா டிஇ அசஸ் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபர்தராக சைட் பை சைட் நம்ம ஒருத்தருக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாவே டியும் இயும் கூடவே நம்ம அசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அவங்களுக்கு எந்த ஒரு டிசபிலிட்டியும் வராமல் அந்த பேஷண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.